Hi guys, welcome to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart app யூஸ் பண்ணி எப்படி cloning effect create பண்றதுன்னு பார்க்க போறோம். மொபைல்ல எப்படி வீடியோ எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எந்த இமேஜ் க்ளோன் பண்ணணுமோ அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் டூல் பார் போய்ட்டு crop பண்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜை க்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறுபடியும் டூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் க்ளோன்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் க்ளோன் ஆகணுமோ அந்த ஆப்ஜெக்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த ஃப்ளவரோட மிடில் பாயிண்டில் வந்து க்ளோன் ஆகணுன்றதுக்காக அங்கே வைக்கிறேன். அண்ட் தென் பெயிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒப்பாசிட்டி இல்லை ஹார்ட் எது வேணாலும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த மாதிரி க்ளோனிங் எஃபெக்ட் கொடுக்கணும். இதே மாதிரியே பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், இதை உங்களுக்கு புரியும் நான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. அண்ட் தட்ஸ் இட் guys. Picsart ஆப் யூஸ் பண்ணி எப்படி க்ளோன் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.